ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு திருநாள், ஆனி திருமூலம். ஆனி ஜேஷ்டாபிஷேகம் கேட்ட நட்சத்திரத்துக்கு இங்க பெரிய பெருமாள் நம்பெருமாளுக்கு ஸ்ரீரங்கத்துல பெரிய திருமஞ்சனம் ஜேஷ்டாபிஷேகம். அதுக்கு அடுத்த நாள் பெரிய திருப்பாவாடைன்னு பெரிய பெருமாளுக்கு பண்றோம். அன்னைக்கே சாயந்தரம் ஆனி சுவாதி இப்பதான் அன்வயிச்சோம் அந்த வைபவத்தை. குழாத்துல எல்லாருக்குமே ஒரு ஆசை, நம்ம எல்லா வாழை திருநாமங்கள் எல்லாம் சேவிக்கணும் அப்படின்னு. அது ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாலும் சிலதெல்லாம் ஒரு பர்டிகுலர் டேல தான் நம்மளுக்கு அமையும்னு இருக்கு இல்லையா. நம்ம குழாத்துக்கு வாழை திருநாமம் நிறைய சேவிச்சிருக்கோம் நம்ம அந்த திருநக்ஷத்திரத்துக்கு. ஆனா அர்த்தத்தோட கேட்கணும்னு எல்லாரும் அன்வயிச்சுன்றது மாமுனிகள் தான் இன்னைக்கு நம்மளுக்கு பூர்த்தி பண்ணி தர. பிரதம ஆச்சாரியனும் அவர் தான், சரம ஆச்சாரியனும் அவர் தான் நம்மளுக்கு இல்லையா. அவரே பூர்த்தி பண்ணி கொடுக்கறதுனால இன்னைக்கு என்ன பண்ணலாம்னாக்க, இந்த அப்பிள்ளை இவர் தான், இந்த சுவாமி தான் மாமுனிகளோட ரொம்ப பிரதானமான சிஷ்யர். அஷ்டதி கஜங்கள்ல ஒருவர். ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் வாடி திருநாமங்கள் நம்ம ஆச்சாரியர்களுக்கு ஆழ்வார்களுக்கு சேவிக்கிறோம்னா அது இந்த அப்பிள்ளை சுவாமி இயற்றிய வாழி திருநாமம் தான். மற்ற ஆச்சாரியர்களும் நிறைய வாழி திருநாமங்கள் இயற்றியிருக்கா. இவரோடது மட்டும்தான் பிரதானமா கோவில்ல நிறைய சேவிக்கிறா. இன்னும் சொல்ல போனா இந்த ஆணி சுவாதி தினத்து அன்னைக்கு நிறைய திவ்ய தேசங்கள்ல ஸ்ரீரங்கம் முதற்கொண்டு இந்த அப்பிள்ளை இயற்றிய வாழி திருநாமம் 2 தடவை சேவிக்கிறா அப்படின்றதும் ஐதீகத்துல சொல்றா. இப்புவியில் அரங்கேசர்க்கு ஈடளித்தான் வாழியே, எழில் திருவாய்மொழி பிள்ளை இணையடியோன் வாழியே, ஐப்பசியில் திருமூலத்து அவதரித்தான் வாழியே, அரவரச பெருஞ்சோதி அனந்தனென்னும் வாழியே, எப்புவியும் ஸ்ரீசைலம் ஏத்த வந்தோன் வாழியே, ஏறாரும் எதிராசர் என உதித்தான் வாழியே, முப்புரி நூல் மணிவடமும் முக்கோல் தரித்தான் வாழியே, மூதறிய மணவாள மாமுனிவன் வாழியே, மூதறிய மணவாள மாமுனிவன் வாழி வாழி வாழியே. ரொம்ப அழகான அர்த்தங்கள், ரொம்ப சிம்பிளான வாழி திருநாமங்கள் கூட அப்பிள்ளை இயற்றினது எல்லாருக்குமே பார்த்தேன்னா அப்படிதான் இருக்கு. இப்புவியில் அரங்கேசருக்கு ஈடளித்தான் வாழியே, இந்த பூமியில் ஸ்ரீரங்கநாதருக்கு திருவாய்மொழி ஈடு வியாக்கியானத்தை உபதேசித்த மணவாள மாமுனிகள் வாழ்க. நம்மளே பார்த்தோம் எப்படி ஈடு சாதிக்கிறதுக்கு எது தூண்டுகோலா இருந்தது, எப்படி பெருமாளே அவரை ஆச்சாரியனா பெற்றிருந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா. எழில் திருவாய்மொழி பிள்ளை இணையடியோன் வாழியே, அவரோட ஆச்சாரியன் மணவாள மாமுனிகளோட ஆச்சாரியன் தமது ஆச்சாரியரான அழகு பொருந்திய திருவாய்மொழி பிள்ளையின் திருவடி நிலையாக இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகள் பல்லாண்டு வாழ வேண்டும். ஐப்பசியில் திருமூலத்து அவதரித்தான் வாழியே. ஐப்பசி திருமூலம், இப்போ நம்ம இருக்கிறது ஆணி திருமூலம். ஐப்பசி திருமூலத்துலதான் சுவாமியோட அவதார திருநக்ஷத்திரம். அவதரித்த மணவாள மாமுனிகள் பல்லாண்டு வாழ்க அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இது ரொம்ப அழகான இது, அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் வாழியே. எப்படி எம்பெருமான் அவனோட ஆதிசேஷ பரியங்கம மாமுனிகளுக்காக கொடுத்தான் இல்லையா, ஆச்சாரிய சம்பாவனை. அரவு என்னால் சர்ப்பம், சர்ப்பங்களுக்கு அரசனான பெரிய ஜோதியை உடைய ஆதிசேஷன். அனந்தன் என்னால் எல்லை இல்லாதவன் என்பதாகும். எல்லை இல்லாத எம்பெருமானை தன் மடியில் வைத்துக் கொண்டிருக்கும் பெருமை படைத்தவர் ஆதிசேஷன் இல்லையா. ஆதிசேஷனுக்கும் அனந்தன் என்னும்னா ஆதிசேஷனுக்கும் இதுதான் ஸ்டார்டிங், இதுதான் எண்டிங். ஆதி அந்தம் ரெண்டுமே கிடையாது அவனுக்கு. அனந்தன்னா எண்டே கிடையாது, போயிட்டே இருக்கு அவனுக்கு. ஏன் அப்படின்னா அனந்தமான எம்பெருமான் பரம புருஷன் தானே வச்சுட்டு இருக்கான் அவன். அதனால இவனுக்கும் அனந்தமே இல்லை. அந்த அனந்தன் பரியங்கம் இவருக்கு ஆயிட்ட. தன்மடியில் வைத்துக் கொண்டிருக்கும் பெருமை படைத்தவர் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் அவதாரமாக கருதப்படும் ஒண்ணு ஆதிசேஷன் அவதாரம், இன்னொன்னு ஆதிசேஷ பரியங்கத்தையும் கொடுத்துட்டார். மணவாள மாமுனிகள் வாழ்க என்று இவ்வரியில் காட்டப்படுகிறது. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. எப்புவியும் ஸ்ரீசைலம் ஏத்த வந்தோன் வாழியே. இந்த இடத்துல 2 சரித்திரங்கள். ஸ்ரீசைலம் ஒண்ணு ஸ்ரீசைலேசர் அப்படின்னாக்க நம்ம திருவாய்மொழி பிள்ளை திருமலை ஆழ்வார், அவருக்கு தான் ஸ்ரீசைலேசர்னு திருநாமம். அனைத்து உலகங்களிலும் ஸ்ரீசைலேசர் எனப்படும் தமது ஆச்சாரியனாக
திருவாய்மொழி பிள்ளை புகழை பரவச் செய்ய வழிவகுத்த மணவாள மாமுனிகள் வாழ்க அப்படின்னு இது ஒரு அர்த்தம். இன்னொரு ஒரு அர்த்தம் ஸ்ரீசைலத்துக்கு பாத்தீங்கன்னாக்க திருவேங்கட மாமலையோட கனெக்ஷன். எப்பவுமே பெரிய பெருமாள் நம்பெருமாள் சொல்லிட்டா திருவேங்கட முறையான அடக்கம் தான் அதுல. அதனால அதுக்குன்னு ஒரு சரித்திரம் பாருங்க. ஏன்னா அது ஒரு முறை மணவாள மாமுனிகள் திருமலைக்கு, ஸ்ரீசைலம்னா திருமலைன்னு அர்த்தம், திருமலைக்கு யாத்திரையாக சென்றார். திருமலை எம்பெருமானுக்கு சுப்பிரபாதம் செய்வதற்கு ஒரு ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும் என்ன எண்ணம் உதித்தது யாருக்கு? மணவாள மாமுனிகளுக்கு. அதே சமயத்துல பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சார் சுவாமி என்பவர் வெகு காலம் திருமலையில் வாழ்ந்து வந்தார். சிறந்த வேதாந்தி, அதனால்தான் பிரதிவாதி, பிரதினா எல்லா வாதத்திலையும் பயங்கரம், அவரை மாதிரி பயங்கரமா யாராலையுமே வாதம் பண்ண முடியாதாம். பிரதிவாதி பயங்கரம் அனங்கராச்சார் சுவாமி. வாதத்தில் பலரையும் வென்றவர். மணவாள மாமுனிகளின் பெருமையை கேள்விப்பட்டு அவரது சிஷ்யராக ஆனார். மணவாள மாமுனிகள் திருமலை அப்பனுக்கு சுப்பிரபாதம் ஏற்படுத்தும் தமது எண்ணத்தை பிரதிவாதி பயங்கர மன்னன் சுவாமிகளிடம் தெரிவித்தார். அவரும் ஆச்சாரியரின் ஆணையை சிறமேற்கொண்டு இன்றளவும் நாம் அனுசந்திக்கும் வெங்கடேச சுப்பிரபாதத்தை அருளி செய்தார். இவ்வாறு தன் சிஷ்யர் மூலமாக ஸ்ரீசைலமாகிய திருமலை வெங்கடேச பெருமாளுக்கு சுப்பிரபாதம் அருளி அனைத்து உலகும் திருமலையின் ஏற்றம் அடைய செய்த மணவாள மாமுனிகள் பல்லாண்டு வாழ்க அப்படின்னு சாதிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் இல்லையா ஸ்ரீசைலம்க்கு? ஒண்ணு திருவாய்மொழி பிள்ளையோட புகழ், அடுத்தது திருவேங்கடமுடையானோட புகழ் வெங்கடேச சுப்பிரபாதம் மூலமா. அடுத்தது ஏராரும் எதிராசர் என உதித்தான் வாழியே. இதுதான் பிரதிவாதி பயங்கர மன்னா சொல்வாரா, எதிராசர் மாமுனிகள் வந்து எதிராசர் புனரவதாரம் சொல்லாதீங்கோ, மாமுனிகளோட அவதாரம் தான் எதிராசர்னு சொல்லி ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆக்சுவலி நம்ம சொல்லி பார்த்தோம் இல்லையா? சிறந்த பெருமையை கொண்ட எம்பெருமானாரின் எதிராசர் மறு அவதாரமாக கருதப்பட்ட மணவாள மாமுனிகள் வாழ்க. இவர் எம்பெருமானாரின் புனரவதாரமாக இருந்த போதும் ஆழ்வார் திருநகரியில் பவிஷ்யதாச்சாரியர் எம்பெருமானார் சந்நிதியில் இது ரொம்ப அழகான சரித்திரம் திருவாராதனம் செய்துள்ளார் என்பதையும் நாம் அறிந்தோம். இப்போ தனக்கே ஒருத்தர் திருவாராதனம் பண்ணிக்கிறது பார்த்திருக்கோமா? அந்த மாதிரிதானே இது இருக்கு. அது வேற அவதாரம், இது புனர் அவதாரம். ஆனா அவருக்கு திருவாராதனம் எப்படி பண்ணிக்க முடியும்னா, தனக்குத்தானே ஒரு திருவாராதனம் செய்து கொள்ள முடியுமா என்றால், சத்தியலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்த ஸ்ரீரங்கநாதரை இக்ஷ்வாகு குலத்தில் உதித்த ஸ்ரீராமபிரான் திருவாராதனம் செய்தார் என்பதை அறிவோம். தனது பட்டாபிஷேகத்தின் போது ஸ்ரீ விபீஷண ஆழ்வானுக்கு பிரணவாகார விமானத்துடன் தான் ஆராதித்து வந்த ஸ்ரீரங்கநாதரை பெருமாள்னா இந்த இடத்துல சக்கரவர்த்தி திருமகன் ராமர் பரிசாக அளித்தார். ஸ்ரீ விபீஷண ஆழ்வான் இலங்கைக்கு எடுத்து செல்லும் வழியில் இளைப்பாறும் போது, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த சரித்திரம், காவிரி ஆத்தங்கரையில ரொம்ப புடிச்சு போச்சு எம்பெருமானுக்கு சூழப்பட்ட திருவரங்கம் பெரிய பெருமாளுக்கு பிடித்து போக அங்கேயே தங்கி விட்டார் என்று சரித்திரம். எவ்வாறு எம்பெருமானின் அவதாரம் ராமபிரான் பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் செய்தாரோ, அதே போன்று ஒரு ஆச்சாரியருக்கு எவ்வாறு திருவாராதனம் செய்வது என்பதை ராமானுஜரின் மறு அவதாரமான மணவாள மாமுனிகள் செய்து காட்டினார். அழகா ராமானுஜர் இடத்திலும் மிகுந்த ஈடுபாடு, அதனால்தான் அவருக்கு யதீந்திர பிரவணர்னு ஒரு திருநாமம். கிருஷ்ண பக்திக்கு உதாரணமாக நம்மாழ்வாரை காட்டுவது போல் ராமானுஜ பக்திக்கு மணவாள மாமுனிகள் உதாரணமாக திகழ்ந்தார். இவர் ராமானுஜர் மீது முதலில் அருளி செய்தது, இது நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம், ஃபர்ஸ்ட் பிரபந்தம் மாமுனிகள் அருளி செஞ்சது யதிராஜ விம்சத்தின்னு பேரு, சமஸ்கிருத தனியன். அடுத்தது பின்னாடி கடைசி அருளி செய்த பிரபந்தம் ஆத்தி பிரபந்தம், அதுவும் உடையவர் மேலதான். தொடக்கம் முதல் இறுதி வரை மணவாள மாமுனிகள் எம்பெருமானாரின் ஆச்சாரிய நிஷ்டை மாறாமல் இருந்தது என்பதை இதன் மூலம் அறியலாம். அவ்வாறு எதிராசரின் மறு அவதாரமாக வந்த மாமுனிகள் வாழ்க அப்படின்னா ஏராரும் எதிராசர் என உதித்தான் வாழி. இது ரெண்டுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம எப்படி பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி விபீஷண ஆழ்வான் கொடுத்தானோ அது ஒண்ணு. அடுத்தது எப்படி ராமானுஜர் பக்தினா அது மாமுனிகள், கிருஷ்ண பக்தினா எப்படி நம்ம ஆழ்வாரும், இது ரெண்டுத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்தது முப்புரி நூல் மணிவடமும் முக்கோல் தரித்தான் வாழியே. யக்ஞோபவித்தம் முப்புரி நூல், யக்ஞோபவித்தம்னா பூநூல் இல்லையா? எனப்படும் பூநூலும் துளசி மாலை மணிமாலைகளும் அணிந்து இருக்கிறார் மணவாள மாமுனிகள். 3 தண்டுகள் கொண்ட
சந்நியாசிகள் வைத்திருக்கக்கூடிய திரிதண்டத்தையும் கையில் ஏந்தும் மணவாள மாமுனிகள் பல்லாண்டு வாழ்க. மூதறிய மணவாள மாமுனிவன் வாழியே. மிகுந்த பழமையான கிடைத்தற்கு அரிய செல்வம் போன்று ஓரான் வழி ஆச்சாரியர்கள் வந்து உதித்த மணவாள மாமுனிவன் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று மணவாள மாமுனிகளின் வாழி திருநாமம் முற்று பெறுகிறது அப்படின்னு ரொம்ப அழகா அந்த அப்பிள்ளை சுவாமி அருளி செஞ்சிருக்கார். அடுத்தது மத்த இதையும் ஒரு தடவை குயிக்கா அடியன் சேவிச்சிடுறேன். இதுக்கெல்லாம் வந்து அடியன் முன்னாடியே ஒரு அபராத க்ஷாமனம் என்னன்னாக்க, இந்த வாழி திருநாமம் எல்லாம் எடுத்தாச்சு. இப்ப நம்ம குழாத்துக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப ஆசையா இருக்கு மீனிங்ஸ் கத்துக்கிறதுக்கு. அதனால இந்த வாழி திருநாமத்துல இருந்து அடியன் என்ன புரிஞ்சுனேன்றதுதான் அந்த சைடுல. அதுல இருக்கிறது ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதெல்லாம் இருந்தா அது அடியனை மட்டுமே சாரும். இது கோயில் கந்தாடை அண்ணன் மாமுனிகளோட சிஷ்யர். முந்தை மறை தமிழ் வெறிக்கும் முத்திரை கை வாழியே. முன்னூலும் திருமார்பும் முக்கோலும் வாழியே. உந்தியமை திருவரையும் உடையழகும் வாழியே. ஒரு நாளும் மறக்க ஒண்ணா ஒளி முறுவல் வாழியே. சிந்தை தனை கொண்டருளும் திருமேனி வாழியே. செழுங்கருணை குடியிருக்கும் திருநயனம் வாழியே. கருணை குடியிருக்கும் திருநயனம் வாழியே. வந்தருளி என எடுத்த மலத்தாள்கள் வாழியே. மணவாள மாமுனிவன் வாக்கின்பம் வாழியே அப்படின்னு ரொம்ப அழகா மணவாள மாமுனிகளோட எல்லாமே வர்ணிக்கிறார். வடிவழகு பாட்டு நிறைய வரப்போகுது. இனிமே இதுவும் அப்படிதான் வச்சுக்கலாம். திருக்கரங்கள் என்ன, மார்பு என்ன, ஆடை என்ன, புன்னகை, கண்கள், திருவடிகள் மற்றும் அவருடைய இனிமையான உபதேசங்கள், அதுதான் வாக்கின்பம். அது எல்லாம் பல ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு ரொம்ப அழகா வாழி திருநாம கோயில் கந்தாடை அண்ணன் சுவாமி அருளி செஞ்சது. அடுத்து அந்த கோயில் கந்தாடை அண்ணன் வம்சத்துலதான் வந்து நம்ம முதலியாண்டான் மாதிரி ஆச்சாரியர்கள் எல்லாம் பாக்குறோம் இல்லையா. தொட்டாச்சாரியா சுவாமி எல்லாம் கோயில் கந்தாடை வம்சம் தான். அடுத்தது பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சார் சுவாமி ரொம்ப அழகான வாழி திருநாமம். திணை பொழுதும் தனை மறவா சிந்தை தந்தோன் வாழியே. சீர்திருவாய் மொழி பிள்ளை சேவடியோன் வாழியே. நினைப்பவர்கள் தம் பிறவிதனை நீக்குமவன் வாழியே. நீள் புவியில் தன் புகழை நிறுத்தினான் வாழியே. அனைத்தாழ்வார் கலை பொருளை ஆய்ந்துரைத்தோன் வாழியே. அழகாரும் எதிராசர்க்கு அன்புடையோன் வாழியே. என்னை போலும் யாரு சொல்றார்? பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சார் சுவாமி. என்னை போலும் பாவியர்கட்கு இறங்குமவன் வாழியே. என்னப்பன் மணவாள மாமுனிவன் வாழியே அப்படின்னு ரொம்ப அழகா யாரெல்லாம் அவரை ஸ்மரிக்கிறோமோ அவளோட பிறவிய அறுத்து ஒழிப்பான்னு எம்பெருமான பாக்குறோம் இல்லையா. அந்த மாதிரி ஆச்சாரியன் திருவடி சம்பந்தம் இவரே அதை அறுத்து கொடுத்துருவார் அப்படின்னு யாரும் ரொம்ப மிகுந்த பிரீத்தி இல்லையா ராமானுஜர் கிட்ட. மணவாள மாமுனிகளோட பக்தி, அவரோட கருணை, அதை பத்தி எல்லாம் பாடிட்டோம். இவர் நைச்சியம் பாவிச்சிருக்கிறார் பிரதிவாதி பயங்கர மன்னா. அதுல அடுத்தது அப்புள்ளார். அப்பிள்ளை பார்த்தோம் இல்லையா. அப்பிள்ளை பண்ணாலே அதோட ஒரு ட்வின் நம்மளுக்கு எப்பவுமே வந்துட்டே இருக்கும். இது ரொம்ப அழகான, இதுவும் ஒரு மாதிரி வடிவழகு மாதிரியே தான் பாட்டு. சீராரும் செங்கமல திருவடிகள் வாழியே. திருமருங்கும் துவராடை இடையழகும் வாழியே. ஏராரும் திருமார்பும் புரிநூலும் வாழியே. எப்பொழுதும் சங்காழி இலங்கு புயம் வாழியே. கார்போலும் செங்கை உரை முக்கோலும் வாழியே. கருணை குடி கொண்டருளும் கண்ணினைகள் வாழியே. வார்காதும் திருநாமம் அணிநூதலும் வாழியே. மணவாள மாமுனிவன் வடிவழகும் வாழியே. ரொம்ப அழகான நம்ம எதிராசரோட வடிவழகு பாட்டு, அதே போன்ற மாமுனிகளோட வடிவழகு பாட்டு. அப்புள்ளார் அங்க எம்பார், இங்க அப்புள்ளார். எறும்பியப்பா ரொம்ப அழகான, எப்படி உபதேச ரத்தின மாலைக்கு கடைசி தனி பாசுரமா எறும்பியப்பா அருளி செஞ்சாரோ, பிரதம சிஷ்யர் மாமுனிகளுக்கு ரொம்ப நிறைய கைங்கரியங்கள், அந்தரங்க கைங்கரியங்கள். மல்லிகைகள் வகுல மலர் மணமுடியில் நாரும். மண்பவள வாயலரில் மொழிகள் மணநாரும். நல்லிசை சேர் பதின்மர் அருள் நற்கலைகள் எல்லாம். நலமுடைய கருணை விழிநாடோறும் மணக்கும். சொல்லறிய பாதம் அபிடேக மணனாரும். தொல்லை எதிராசன் என இவ்வுலகில் வந்தோன். செல்வ மணவாள மாமுனி
லோக குரு எங்கோன் திருவடிகள் அல்லதொரு தெய்வம் அறியேனே. எல்லாருக்கும் மேல ஒரு ஸ்டெப் போயிட்டார். அவரோட திருவடிகள் அல்லதொரு தெய்வம் அறிய, தேவமத்தறியேன் இல்ல, ஸ்ரீதந்தாகிலும் தேவபிரானுடையன்னு மதுரகவி ஆழ்வார். இவர் மாமுனிகளோட திருவடிகளை தவிர தெய்வம் மத்தறியேன்னு ரொம்ப அழகா வந்து எறும்பி அப்பா வந்து மாமுனிகள் திருவடிகள்லயே தான் அந்தரங்க கைங்கரியம். அவர் பத்தி ஒரு ரொம்ப அழகான ஆழ்வார்களுக்கு இவருக்கு ஆழ்வார்கள் அருளி செயல்கள் மேல இருந்த ஈடுபாடு என்ன, அவரோட கருணை கண்கள் எல்லாரோட வாழி திருநாமமையும் இருக்கு. அதை பத்தி ரொம்ப அழகான வீசும் திருவடிகளையும் உடையவராய் ஸ்ரீ ராமானுஜரின் மறுவடிவமாக எப்படி இவர் வந்து அவதரிச்சார் அப்படின்றது ஒரு வாழி திருநாமம். இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். திருவேங்கட ராமானுஜஜியர் அருளி செய்தது. வாதி செய்யவென்னு சில வாதியர்கள் வந்து தினமணமுறிய நிற்பர் ஒரு பால் பாழியனவே பெரிய சாபம் அறவென்னு சிலர் வந்தனைகள் செய்வர் ஒரு பால் போதுமினி வாதம் உனபாதம் அருளென்னர் புகழ்ந்து நிற்பர் ஒரு பால் பொங்கி வரும் எங்கள் வினை மங்க அருளென்ன சிலர் போற்றி செய்து நிற்பர் ஒரு பால் ஈதுவை கிடக்க மறை நூல் தமிழ் தெரிந்தவர் ஏதமர வாழ்வர் ஒரு பால் ஏதமர வாதுலர்கள் பேதையர்கள் தாம் இறைஞ்சியே நிற்பர் ஒரு பால் மாதகையினால் உலகம் ஏழையும் அளக்க வல்ல வந்த எதிராசன் அடிசேர் மாமுனிவர் தீபம் அருளால மணவாள மாமுனி மண்ணுமிடம் வாழும் வளமே அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான வாழி திருநாமம். எப்பேற்பட்ட கருணை கடல் அப்படின்னாக்க, நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சரித்திரம் பார்த்தோம் இல்லையா, எப்படி வந்து 2 சிஷ்யர்கள் வந்து வாதம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சிஷ்யர்கிட்ட போய் நீங்கெல்லாம் சண்டை போடுறீங்கோ அப்படின்னு நேரடியா ஒரு விதமா சொல்லலாம். ஆனா நேரடியா சொன்னோம்னாக்கா அவ வந்து எவ்வளவு தூரம் அதை எடுத்துப்பான்னு தெரியாது. ஆனா ஒரு 2 நாய் சண்டை போட்டு இருக்கு அதே இடத்துல. நாய்கள் கிட்ட போய் காலக்ஷேபத்துக்கு நீ வரியா அப்படின்னு 2 பேர்கிட்டையும் கேட்டான்னா எவ்வளவு தாழ போயிட்டோம் நம்ம அப்படின்னு அந்த சிஷியர்கள் நினைக்கிறாளாம். அப்புறம் மாமுனிகளை ஆசிரியக்கிறான்னு பாக்குறோம் இல்லையா. அந்த மாதிரி வாடம் வாதம் யாரெல்லாம் பண்றாளோ சாபம் நீங்க நினைப்பவர். சோ 2 சைட்ஸ் ஆஃப் த காயின் சொல்றோம்ல, அந்த மாதிரி 2 சைடு ஆஃப் த காயினையும் தீர்த்து வைக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது கருணை கடலான மணவாள மாமுனிகள். அவர் வாழும் இடமான எல்லா வளங்களும் எல்லா திவ்ய தேசங்களும் பெற்று என்றும் வாழுக அப்படின்னு ரொம்ப அழகா எங்கெல்லாம் மாமுனிகள் இருக்காரோ அங்கெல்லாம் திவ்ய மங்களமா இருக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். இது வந்து திருவேங்கட ராமானுஜ ஜியர் சுவாமி அருளி செஞ்சது. இதெல்லாம் எம்பெருமானார் ஓட புனர் அவதாரம் மாமுனிகளோட வாழி திருநாமங்கள். அடியன் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.